இந்த கூட்டணிக்கு அழைக்கிறாருன்னு இவர்கிட்ட போய் யார் சொன்னா? ஒரு ஒரு துன்பத்துல ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்து விட்டது. அதுல ஒவ்வொருக்கும் ஒரு பார்வை, ஒவ்வொருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. ஜனநாயக நாட்டிலே கருத்து சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. இவர் கருத்து கந்தசாமி தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தஞ்சாவூர்ல இருந்துகிட்டு கருத்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ அம்மாவனுடைய திருவுருவப்படத்தை கொடியில வச்சிருக்கிறாரு. ஆனால் அம்மாவுடைய சாவுக்கு காரணமாக இருந்த திமுக எத்தனை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பொய் வழக்கு போட்டாங்க. அந்த அரசையும் முதலமைச்சரையும் பாராட்டினது, புகழ் பத்திரம் வாசிக்கிறவரு எப்படி அதிமுக கொடுத்து கருத்து சொல்ல முடியும்? அப்பயே அந்த தகுதியும் அந்த அருகதையும் இழந்துட்டாங்கல்ல. அது சொன்னதற்கு பிறகு நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி நாங்க எடப்பாடியார் யாரு கூட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கே கவலை, உங்களுக்கே வருத்தம், பாரதிய ஜனதா கட்சி யாரோட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கே வருத்தம், உங்களுக்கு ஏன் கவலை, நீங்க தான் வெளியே போறேன்னு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் கருத்து கந்தசாமியா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கருத்து சொல்றதுனால தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட என்ன உங்களை நம்பி வந்த தொண்டர்களுடைய நிலையே கேள்விக்குறியா இருக்குது.